உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். டெல்லியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை காணலாம். இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை. பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை 2006 முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் 5 ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார். உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார். எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரீனா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். மணிமண்டபம் அங்கு வந்திருக்காது. மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம். அதனால்தான் அந்த வழக்கு நடந்து நீதிபதி கலைஞர் அவர்களை மரீனா கடற்கரை அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார். எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று கலைஞர் அவர்கள் மரீனா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் இருந்து எங்கள் ஐயாவை ஒரு மூத்த அரசியல்வாதி, 86 வயது, இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இது சோஷியல் ரிஃபார்மிஸ்ட். அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளோ ஆணவம் அது! உங்கள் தந்தையிடம் நீங்க எந்த பாடம் கத்துக்கல. முதலமைச்சர் அவர்கள் அவர் தந்தைகிட்ட எந்த பாடமும் கத்துக்கல. கலைஞர் அவர்கள் காலத்தில் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தைலம் வருகிறது, என் தலைவலிக்கு வருகிறது என்றெல்லாம் சொல்லிய கலைஞர் அவர்கள் தினம் அறிக்கை விடுறதுன்னா அறிக்கை, இது எங்களுடைய யோசனைகள். அறிக்கை விடுவது எங்களுடைய கடமை, எங்கள் உரிமை, எங்களுடைய கடமை. ஏன் அறிக்கை விடுறோம்? தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம். அது நல்ல யோசனைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன கேட்டோம்? ஏன் அதானி வந்தார், உங்களை சந்திச்சாரு? அது என்ன அதிகாரபூர்வமான சந்திப்பா இல்லை தனிப்பட்ட சந்திப்பா? அதில் ஏன் வீட்டிலேயே அந்த சந்திப்பு நடந்தது? அமெரிக்காவில் தமிழ்நாடு மானம் கப்பலேறி போயிட்டு இருக்கு. அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக 5 மாநிலங்களில் தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், இந்த 5 மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள், அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு, அதாவது 2250 கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்திலே ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை. அது அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் சொல்வார்னா, அதானி அவர்கள் உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் எதுக்கு பதில் சொல்லணும்? உங்களை நீங்க சொல்ல வேண்டியதானே? இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி. உங்கள் மடியில கணம் இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எதுக்கு எவ்வளோ பதட்டம்? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில், அதுவும் அங்கே FBI எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் அதை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு பேர் அடிபட்டு இருக்கு. அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு? விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பேர் அங்கே அடிபடுது, கையூட்டு வாங்கியிருக்கிறாங்கன்னு. அதுக்கு
பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கூறிய கருத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். முதல்வரின் இதுபோன்ற பேச்சு அவருடைய பதவிக்கு அழகல் என்றும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசுகையில் தெரிவித்தார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.